டெல்லியில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 21 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது எதிர்பாராம நடந்த விபத்தா இல்ல அதிகாரிகளோட அலட்சியத்தினால நடந்துச்சா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் டெல்லியில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி. ஆனா நிறைய பேர் இதை பத்தி சொன்னது என்ன அப்படின்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் ஸ்டார்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா பில்டிங்கோட அடிப்பகுதியில தான். இதனால என்ன ஆயிருக்குன்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுமே தீ டக்குன்னு பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தீ விபத்து ஏற்படாம இருக்கிறதுக்கான பாதுகாப்பான கட்டிடம் அப்படின்னு ஒரு ஃபயர் சேஃப்டிக்கான கிளியரன்ஸ் அந்த பில்டிங் ஓனர் வாங்கல. ரெண்டாவது, ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதை உடனே அணைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் அந்த பில்டிங்ல இல்ல. மூணாவது, விபத்து நடந்த உடனே மக்கள் அவசரமா தப்பிக்கிறதுக்கான எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லவே இல்ல. ஒரே ஒரு வழிபாதை மட்டும்தான் இருந்திருக்கு. இதனால தப்பிக்க வழி இல்லாம நிறைய பேர் ஜன்னல்கள் இருந்தும் டெரஸ்ல இருந்தும் கீழே குதிச்சதை நீங்க வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. இதை ஒரு எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதிகாரிகளோட அலட்சியத்தினால நடந்த மரணம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு டிராபிக் ரூல்ஸையும் மீறாம ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணாம எதிர்பாராத விதமா ஒருத்தர் விபத்தை ஏற்படுத்தினார்னா அந்த விபத்துக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு ஓடுனார்னா அதுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் சந்திக்கணும். அதுக்கு பதிலாக போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குன்னு கோர்ட் ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் தான் அவர் சுதந்திரமா வெளியில நடமாட முடியும். எதிர்பாராம நடக்கக்கூடிய ஒரு ரோட் ஆக்சிடென்ட்டுக்கே இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும் போது இந்தியாவோட முக்கியமான நகரத்துல அவ்வளோ பெரிய பில்டிங் வருது. இதுல ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டா அந்த ஒரு பில்டிங் மட்டும் இல்லாம சுத்தி உள்ளவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்றது இதுக்கு அப்ரூவல் கொடுத்த அந்த அதிகாரிகளுக்கு ஏன் தெரியல? காரணம் பணம். நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஏது வேணா பண்ணலாம், எந்த ரூல்ஸை வேணாலும் எப்படி வேணாலும் மீறலாம். அதுக்கு சில கட்டு பணம் கொடுத்தா போதும் அப்படின்ற தெனாவிட்டு அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாக்குனதுனால தான் வருது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும் போது இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இதுக்கு அப்ரூவல் பண்ண அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் யாரு? பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்தது யாரு? அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறி கட்டடம் கட்டியிருக்காங்க, இதுக்கு அனுமதி கொடுத்தவங்களுக்கு என்ன தண்டனை? இந்த ஃபயர் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்லாம் இருக்கா இல்லையான்னு பாக்குறது யாரோட வேலை? இதெல்லாம் வாங்கிட்டு தான் அங்க ஹோட்டல் ரன் பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ணாதது யாரோட தப்பு? ஒரு நெருக்கடியான இடங்களுக்கு மத்தியில இவ்வளவு பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு ஹோட்டல் மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல ஹோட்டல்ஸ் இதே மாதிரி ஃபயர் சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இல்லாம தான் ரன் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த கடைக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போகாம அலட்சியமா இருந்தது யாரோட தப்பு? இப்படியே லிஸ்ட் எடுத்துட்டே வந்தோம்னா இதுல பல அரசு அதிகாரிகள் மாட்டுவாங்க. இப்போ வரைக்கும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அந்த பில்டிங் ஓனரை கிரிட்டிசைஸ் பண்றோம், அதுல லாபம் சம்பாதிச்சவங்களை கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆனா அதுக்கு அனுமதி கொடுத்த அரசு அதிகாரிகளை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம். அரசு அதிகாரிகள் ஒழுங்கா இருந்திருந்தா, அவங்க காசே கொடுத்திருந்தாலும் நீங்க ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த 21 உயிர்கள் போகாம இருந்திருக்கலாம். இது தீ விபத்து நடக்காம இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில டிவிக்கு மேல நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வரும்போதே ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் அமைப்போம்னு சொன்னதை செஞ்சும் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான சாட்சியா சமீபத்தில் கூட ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் டிடிசிபி அப்ரூவலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம நான் அப்ரூவல் வாங்கி காமிச்சிருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்துட்டு குறுக்கு வழியில முருகனை போய் ஒரு கூட்டம் தரிசிக்க இன்னொரு கூட்டம் காசே கொடுக்காம பொது தரிசனத்துல கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. இது எல்லாமே ஒரு செட்டப் தான். இப்படி ஒரு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற ஒரு செட்டப் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வேணும்னே மக்களை நிக்க வச்சதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே முறியடிக்கப்பட்டு பொது தரிசனம் போறவங்க பொது தரிசனம் போறாங்க, 100 ரூபாய் தரிசன டிக்கெட் எடுத்துட்டு போறவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு லஞ்ச பணமும் வாங்குறது இல்லை. அது மட்டும் இல்லாம அரசு மருத்துவமனைகள்ல வாங்கிட்டு இருந்தக்கூடிய சின்ன சின்ன லஞ்ச பணமும் கூட இப்போ வாங்கப்படுறது இல்லை. எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தானே, இதுல என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்ற கேள்வியை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம் தான் நாளைக்கு பெரிய ஒரு விபத்து ஏற்படாம தடுக்கும், நாளைக்கு ஒரு உயிர் போகாம இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெல்லி விபத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். கட்டிடத்துக்கான அனுமதியை முறையா சரி பார்த்திருந்தா, வரம்பை மீறி அவங்க கட்டல அப்படின்றத 1-2 நாள் நேரடியா இன்ஸ்பெக்ஷன் போய் பார்த்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த விபத்தை தடுத்திருந்திருக்கலாம். ஃபயர் சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத சோதனை போட்டு பார்த்திருந்தா இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்காம தடுத்திருந்திருக்கலாம். இந்த 21 உயிர்களும் போகாம இருந்திருக்கும். ஸோ சின்ன சின்ன விதிமுறைகள் தானே, அதை மீறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்ற அலட்சியம் இன்னைக்கு 21 உயிர்களை காவு வாங்கியிருக்கு. இதை பண்றதுனால என்ன ஆயிட போகுது, அதை பண்றதுனால என்ன ஆயிட போகுது, இதனால வெறும் பெரிய ஆபத்து வந்துட போறது இல்லைன்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடிய சின்ன அலட்சியம் ஒருவேளை ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திட்டா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளால எடுத்துக்க முடியாது. ஸோ தவறுகள்ங்கிறது நாளைக்கு நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதிமுறைகளையும் ப்ராப்பரா பண்ணணும். சின்ன சின்ன ரூல்ஸ் தானே அப்படின்னு பிரேக் பண்ணிட்டு போறது நாளைக்கு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்கு இந்த டெல்லி இன்சிடென்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.